பர்கர் சாப்பிடணும் பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமா? அப்போ இந்த ஈஸியான ராஜ்மா பர்கர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஊற வச்ச ராஜ்மாவை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றி தண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பயும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில்ஸ் விட்டு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டைமில் ட்ரெஸ்ஸிங்காக கொஞ்சமாக கேஷ்யூ, காஞ்ச மிளகாய், அப்புறம் காஷ்மீரி சில்லியை ஹாட் வாட்டரில் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ராஜ்மாவை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதை அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே ஆனியன், கேரட், ஓட்ஸ் பவுடர் எப்படின்னா ஓட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். அது கூடவே சால்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். பர்கர் பன் சைஸில் நம்ம பேட்டிஸ்லாம் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நல்லா ரவுண்ட் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி இந்த பேட்டிஸை 2 சைடும் நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்பியாக குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டிஸ்லாம் குக் பண்ணும் போது உடையாமல் இருக்கணும்னா பேட்டிஸை ஷேப் பண்ணதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதோட ஷேப் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். பேட்டிஸும் உடையாது அண்ட் ஆல்சோ பேன்லேயே அவ்வளோக்கு ஒட்டாது. நெக்ஸ்ட் நம்ம பர்கர் ட்ரெஸ்ஸிங்காக ஊற வச்சுருந்த கேஷ்யூ அண்ட் சில்லி எல்லாம் ஒரு ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே பூண்டு, உப்பு, பெப்பர், கொஞ்சமாக சுகர், அது கூடவே ஆலிவ் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் ஒரு மயோனைஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பர்கர் பன்ஸை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னில் ட்ரெஸ்ஸிங், அதுக்கு மேலே ராஜ்மா பேட்டி, அதுக்கு மேலே டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணி டாப் பன்னில் கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணி வச்சா தட்ஸ் இட். ரொம்பவே ஹெல்தி, ஃபில்லிங் அண்ட் டேஸ்டியான ராஜ்மா பர்கர் ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்தி குக்கிங் அண்ட் ஹாப்பி டம்மி.